தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கிருஷ்ணருடைய குரு யார் ஐயா? கிருஷ்ணருடைய குருவா இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ணருடைய குரு சாத்திபனின்னு பேர். எதுவும் நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறது இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நேயர்களே. தாரமும் குருவும் தலைவிதிப்படின்னு தமிழில் இருக்கு பழமொழி, தமிழ் பழமொழி தெரியுதா? கண்ணனுக்கு குருவா இருக்கணுன்னாக்க அப்போ அவர் எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய பூஜை அது இதெல்லாம் பண்ணியிருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி பகவான் நினச்சிட்டார். அவருக்கு இருந்த ஒரு மாபெரும் குறையை தீர்ப்பதற்காக கண்ணன் போய் அங்கே சாந்திபனி முனிவரிடம் சீடராக பயின்றார். ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு விதமாக பார்த்துள்ளாமே இதை. அவர் என்னையா தமிழ் மகா வித்வான் பிள்ளைவாள். அவர் முழு பேர் அடியன்னு சொல்ல மாட்டேன், இந்த சொல்லும் பொழுதே பேச வரல பாருங்க. சரஸ்வதி தேவி வேட்டி கட்டி கொண்டு வந்து திருச்சியில் அவதாரம் செய்தாள் மகா வித்வான் பிள்ளைவாள் அவர்கள். அவர் சீடர் தான். தமிழ் ஓலை சுவடிகளை தா தா தான்னு கேட்டு இதோ ஓவை சாமிநாதையர் அவர் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நூல்கள் கிடையவே கிடையாது. 50 காப்பியங்கள், அற்புதமான தமிழ் நூல்கள் எல்லாம். இப்போ வாங்க, இப்படிப்பட்ட சீடர் கிடைக்க குரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட குருநாதரை அடைய இந்த சீடனும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சந்தேகம் இல்லையே. அந்த உயர்ந்த அந்த ஞான பரம்பரையில் வந்த அந்த ஊவேசாவனுடைய சீடர் தான் கீவாஜன்னா யாருன்னு தெரியல. கிவா ஜெகநாதையர் கலைமகள் ஆசிரியராக இருந்தார். ரொம்ப பெரியவங்க அவங்கெல்லாம். தமிழுக்கு ஆணிவேராக இருந்தவர். ஆகவே குரு பரம்பரை என்பது முக்கியம் முக்கியம் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியுதா? கண்ணன் ஜகத்குரு, சந்தேகமே கிடையாது. ஆனால் ஜகத்குருவாக இருந்தாலும் சரி, ஒரு குரு என்பது தேவை. தமிழில் குருவில்லா வித்தை பாழ், குருவருள் என்று திருவருள் இல்லை சொல்லி வச்சிருக்க. குரு பக்தி ஒன்று மட்டும் இருந்துட்டா கூட போகிறோம். நிம்மதியாக நம்ம கஷ்ட நஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கலாம். ஐயா ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, அது சத்தியம் 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 3 தடவைக்கு மேலே சொல்லக்கூடாது. அதனால சொல்லலை. அடியே நீ கட்டி காப்பாற்றி கொண்டிருப்பது அந்த குரு பக்தி தான். சாந்திபனி முனிவருடைய பையன் அவன் பஞ்சஜனன்னு பேர். பழிச்சுன்னு சொல்கிறதுன்னா அவனுக்கு புனர்தத்தன்கிறது முதல் பேர். புனர்தத்தன்னு பேர். இதெல்லாம் ஞான நூல்கள் விரிவாக சொல்கிறது. இந்த தகவல்களில் இன்னும் வெளியில் வரல. அந்த சாந்திபனி முனிவருடைய அந்த புனர்தத்தன் அவனை பஞ்சஜனன்னு ஒரு அரக்கன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான். கூர்மையை கேளுங்க. சாந்திபனி முனிவர் பையன் பேர் புனர்தத்தன், அதாவது மறுபடியும் அழிக்கப்பட்டவன்னு அர்த்தம். இவனை பஞ்சஜனன்னு ஒரு அரக்கன், அதாவது கப்பலில் வந்து இவருக்குடைய அந்த இவனை அடிச்சுன்னு போட்டானுங்க. அவன் 1 வருஷ காலம் ஆச்சு. இந்த நேரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா அங்கே 64 நாட்கள் தான் அவர் குருகுல வாசம் இருந்தது. குருநாதருடைய முகம் வாடி இருக்கு. ஏன் குருநாதர்னார்? விவரத்தை சொன்னார். நான் சென்று என் சகோதரனை மீட்டு கொண்டு வருகிறேன். போய் அவனை அழிச்சுட்டு அங்கேருந்து அது விசேஷம் விரிவு. அப்போ வந்தது தான் பஞ்சஜன்யங்கிறது தான் பாஞ்சஜன்யம் அப்படின்னு சங்கு சொல்கிறோம் இல்லையா? இந்த அரக்கன் அந்த மூலமாக உருவானது. அந்த புனர்தத்தன்னு அந்த குழந்தையை மறுபடியும் மீட்டு கொண்டு சாந்திபனி முனிவருடைய பையன் பேர் வெளியில் வராத தகவல்கள், அதனால தான் அடிக்கடி பேரை சொல்கிறேன். அந்த புனர்தத்தனை மறுபடியும் அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் கொண்டு வந்து குருநாதரிடம் சமர்ப்பணம் செய்து நமஸ்காரம் செய்தார். ஆகவே
தெய்வமே அவதாரமாக எடுத்திருந்தாலும் சரி, குரு என்பது தேவை. அந்த குருநாதருக்கு இவர் என்ன நன்றி கடன் செலுத்துகின்றார் என்பது குருநாதருடைய அந்த தபஸ். அதுதான் சாந்திபனி முனிவர் கண்ணனுடைய அந்த சீடன்கிற அந்த பரிபாகம்.